சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றிய மருத்துவர் அர்ச்சுனா நாளை திங்கட்கிழமை மீண்டும் மருத்துவமனையில் கடமைகளை பொறுப்பேற்பேன் என்று அறிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனைக்கு தற்போது புதிதாக ஒருவர் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர் அர்ச்சுனாவின் வருகை களைபரத்தை உருவாக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. போலீசாரும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கூட இது தொடர்பாக தீவிர ஆலோசனையில் உள்ளனர் என்கின்றன உள்ளக தகவல்கள். சாவகச்சேரி மருத்துவமனையில் சிறு பொறியாக ஆரம்பித்த பிரச்சனை இப்போது வடக்கு சுகாதாரத்துறைக்கு பெரும் தலையீடியாக மாறி அனுமார் வாயிலாக நீண்டு கொண்டிருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா பகிரங்கப்படுத்திய தகவல்களும் அவரை அங்கிருந்து அகற்ற எடுக்கப்பட்ட முயற்சிகளும் சிக்கலை அதிகப்படுத்தின. யாழ்ப்பாணத்தில் காணப்படும் மருத்துவ மாபியா தொடர்பான பல தகவல்களை வெளிப்படுத்திய மருத்துவர் அர்ச்சுனா பல மருத்துவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளையும் சுமத்தியிருந்தார். அர்ச்சுனாவை பொறுத்த மட்டில் அவர் கிளப்பிவிட்ட பிரச்சனை, அங்கிருக்கின்ற ஊழல்கள், அங்கிருந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் கிளப்பிய அந்த பிரச்சனை ஒரு பூதாகரமாகி அது நிச்சயமாக ஒரு முன்னோடியாக மற்ற வைத்தியசாலைகள் மாத்திரமல்ல மற்ற நிர்வாக டிபார்ட்மெண்ட் அரச நிர்வாக கட்டமைப்புகளுக்கும் அது ஒரு செய்தியாக இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு அவரை தொடர்ந்தும் சாவகச்சேரி மருத்துவமனையில் சேவையாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருந்த போதும் அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். இப்போது மருத்துவர் அர்ச்சுனா சுகையின விடுவிப்பில் கொழும்பு சென்றிருக்கும் நிலையில் மருத்துவர் ராஜீவ் சாவகச்சேரி மருத்துவமனையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தற்போதும் இந்த பிரச்சினை கொதிநிலையிலேயே இருக்கிறது. சுகாதாரத்துறையினர் மீது வடக்கு மக்கள் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதுடன் மருத்துவமனைகளில் காணப்படும் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஆனால் பொதுவாக அனைத்து மருத்துவர்களையும் நோக்கி குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது வடக்கு மருத்துவர்களிடையே அதிருப்தியையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் மருத்துவர்கள் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களால் மருத்துவர்கள் சிலர் தங்கள் பணியிலிருந்து விலகிச் செல்ல யோசிக்கும் அளவுக்கு நிலைமை கட்டுமீறி சென்றிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க கொழும்பு சென்ற மருத்துவர் அர்ச்சுனா மீண்டும் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு வருவேன் என்று கூறியுள்ளமை சிக்கல் நிலைமையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. திங்கட்கிழமை 8 மணிக்கு என்னுடைய பிரசன்னம் சாவகச்சேரியில் இருக்கும். சற்று தணிந்திருக்கும் இந்த பிரச்சனை மக்கள் கொந்தளிப்பு மீண்டும் கிளம்பும் என்ற அச்சம் அதிகாரிகளிடம் எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க மருத்துவர் அர்ச்சுனா ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலுடன் செயற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் என்ற தகவல்களும் கசிந்துள்ளன. தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக மக்கள் மத்தியில் ஒருவரை பிரபல்யப்படுத்தி அதன் மூலம் தெற்கு அரசியல் ஆதாயத்தை அறுவடை செய்ய எடுக்கும் முயற்சி என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. இந்த சந்தேகங்களுக்கு தீனி போடுவது போன்றே மருத்துவர் அர்ச்சுனாவின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஓபிடியில மருந்து சரியான இதுக்கு இல்ல. ஓபிடியில நாங்கள் என்ன நேரம் போனாலும் இருங்கோ வாரம் கொஞ்ச நேரம் இருங்கோ இந்த போன் கதைக்கிறதும் ஒரு நோயாளர் வந்தா ஒரு அசண்டைன போக்கும் விரும்பினவர்கள் பாராட்டுங்கோ, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர் எதிர்ப்பு தெரிந்து கொள்ளுங்க, அது அவரவர் சொந்த உரிமை. எது எவ்வாறு இருந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்த இந்த பிரச்சனையை நீண்ட காலம் இழுத்துச் செல்வதோ மல்லுக்கட்டி நிற்பதோ ஆரோக்கியமானதல்ல. இந்த பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காணாவிட்டால் பாதிக்கப்பட போவது சாதாரண பொதுமக்கள் தான். அதை புரிந்து கொண்டு அனைவரும் செயற்பட வேண்டும்.